Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பர் பாட்டம் கிளாத் டைப்பர் பத்தின ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்றேன். கண்டிப்பா உங்க பேபிஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்கிட்ட 2 கிளாத் டைப்பர் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து சூப்பர் பாட்டம் பேசிக். ஓகேங்களா? சூப்பர் பாட்டம் பேசிக் பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். நான் சூப்பர் பாட்டம் யூஎன்ஓக்குள்ள போல. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பேசிக் தான். ஸோ அதை பற்றின ரிவ்யூ நான் வந்து சொல்கிறேன். என் பேபிக்கு இப்போ நான் வந்து 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க இந்த கிளாத் டைப்பர். ஓப்பனாக சொல்லணும், ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்டேஜே நான் ஷேர் பண்ண போகிறது இல்லை. ரெண்டுத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் என்கிட்ட டவுட் கேட்டாங்க. முக்கியமாக அவங்களுக்கான வீடியோ இது. ஏன்னா பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹானஸ்ட்டாக ரிவ்யூ போடுறது தான் நல்லது. என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கிளாத் டைப்பர். இதே மாமிஸ் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் டைப்பரை நிறைய பேர் வாங்குறாங்க. நான் யூஸ் பண்ணதை கேட்டு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட ரிலேஷன் சைட்லேயே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே. ஸோ கிளாத் டைப்பர் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா ரேஷஸ் வராமல் பார்த்துக்கணும், அவங்களோட ஸ்கின்னையும் பாதுகாத்துக்கணும். இதில் மெயினாக இருக்கணுங்க. நம்ம வந்து இந்த கிளாத் டைப்பரை எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பேபிஸ்க்கு நல்லது. சரிங்களா? க்ளீனிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம கழட்டி எதையும் மாட்ட வேணாம். 2 ஹவர்ஸ் கொஞ்சம் தாங்குது. நான் டிஸ்அட்வான்டேஜ் தான் நிறைய சொல்ல போகிறேன் ஆனஸ்ட்டாக. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் தான் எனக்கு நிறைய இருக்குது ஷேர் பண்ண. ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா 2 சைடுமே லீக்கேஜ் ஆகிடுங்க. இந்த 2 சைடுமே லீக்கேஜ் ஆகிடும். என் பேபியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், 1 இயராக யூஸ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன், 2 சைடுமே 2 ஹவர்ஸில் லீக்கேஜ் ஆகிடுது. அதுவும் எப்படின்னா லீக்கேஜ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஆகிடும். ஸோ ட்ரெஸ்ஸையும் நம்ம மாற்ற வேண்டியது வரும், டைப்பரையும் மாற்ற வேண்டியது வரும் வித்தின் 2 ஹவர்ஸில். சரிங்களா? ஸோ 2 ஹவர்ஸ் தான், அதுக்கு மேலே என் பேபிக்கு தாங்கலை. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க 3 to 4 ஹவர்ஸ்லாம் தாங்கும் அப்படின்னு. கிடையவே கிடையாது. என் பேபிக்கு 2 ஹவர்ஸ் தான் தாங்குது. லீக்கேஜ் ஆகுது. நான் திருப்பியும் கழட்டிட்டு வேற போடணும், ட்ரெஸ்ஸையுமே மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக நான் சொல்லுவேன். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியல, இங்கே இந்த மாதிரி எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே எலாஸ்டிக்கு, அடுத்து இந்த சைடில் எலாஸ்டிக்கு. சரிங்களா? மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு எங்கேயும் எலாஸ்டிக் வராது, நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த சைட்லேயும் எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆகுது அப்படின்னா 2 ஹவர்ஸில் அது அப்படியே மார்க்ஸ் மாதிரி படிஞ்சிருது அவங்களோட ஸ்கின்ல. சரிங்களா? நம்ம பட்டனை லூஸாக போட்டோன்னா லீக்கேஜ் கண்டிப்பாக ஆகிடும். கரெக்டான பட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டான பட்டன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போடும்போது 2 சைடுமே மார்க்ஸ் ஆகிடுது அவங்க ஸ்கின்ல. இது 2வது டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லுவேங்க. 3வது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பட்டன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆக்சுவலாக இதை வந்து ஷெல்லுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து அவுட்டர் ஷெல்லுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. இதை வந்து இன்சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பூஸ்டர் பேடுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பட்டன்ஸ்லாம் வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்க வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா வாஷிங் மிஷினில் நீங்கள் போடுவீங்களா, அது என்ன ஆகுதுன்னா ட்ரையரில் போடும்போது நம்ம ட்ரையர் வந்து 10 to 15 மினிட்ஸ்லாம் சிலர் வைப்பாங்க. அப்படிலாம் போட்டிங்கன்னா 2 மாதத்தில் காலிங்க. ஏன் அப்படின்னா பட்டன்ஸ் வந்து உடஞ்சிடுது. ஏன்னா நீங்கள் ஃபோல்டு நம்ம போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பட்டன் வெளியில் வந்துடுச்சு வாஷிங் மிஷினில் போட்டு. இது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா 1 இயராக யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறாங்க, மீதி எல்லாருக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல. ஹானஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அட்வான்டேஜே சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் பற்றி யாருக்கும் தெரியாது. நிறைய மாமிஸ்க்கு மார்னிங்லேருந்து டில் நைட் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாத் டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது எனக்கு 3 to 4 கண்டிப்பாக தேவைப்படும். டெய்லி நான் வாஷிங் மிஷினில் போட வேண்டியது தான் இருக்கும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட ட்ரையர்லலாம் போடும்போது பட்டன்ஸ் வந்து கழண்டிடுது. அந்த அளவுக்கு தாங்கலை. என் பாப்பாவுக்கு நான் வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போடுறேன், இருந்தாலுமே லீக்கேஜ் இருக்குது.
ஸோ சூப்பர் பாட்டமோடைய ரிவ்யூ இதுதான். நிறைய அட்வான்டேஜும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்அட்வான்டேஜும் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. லீக்கேஜு, மார்க்ஸு, அதுக்கப்புறமா வாஷ் பண்ணும் போது பட்டன்ஸ் வந்து போயிடுது. ஸோ இதெல்லாம் பெரிய ட்ராபேக்ஸாக தான் எனக்கு இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணவங்க உங்களுக்கு எப்படி நீங்கள் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். முக்கியமாக பேபியோட கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணும் போது பக்காவாக வாஷ் பண்ணி சன்லைட்டில் போடுங்க. ஏன்னா முக்கியவங்க சன்லைட்டில் போடுறது, இல்லைன்னா அது வந்து என்னென்னா ஒரு மாதிரி ரேஷஸ்லாம் ஃபார்ம் ஆகிடும் பேபிஸோட ஸ்கின்னுக்கு. கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுறவங்க பேபியோட ஸ்கின்னை பாதுகாக்கணும் அப்படின்னா பக்காவாக நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போடுங்க. வேணும்னா எப்படி வாஷ் பண்ணணுன்ற ப்ராசஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். அடுத்த வீடியோவில் வேணால் நான் வந்து போடுறேன் கண்டிப்பாக. ஸோ சூப்பர் பாட்டம் பேசிக்ஸுக்கோட ஆனஸ்ட் ரிவ்யூவாக அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணுன்னால எங்கள் வீடியோக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.